உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜனம். நல்லா கவனிங்க, வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஏன் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ஏன் அவர்கள் பரிசுத்த ஜனங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மூலமாக ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வர வேண்டியது இருக்குது இல்லையா? அவர் யாருங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். இயேசு. இயேசு வர வேண்டியது இருக்குது. பரிசுத்தர் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டியது இருக்குது. பரிசுத்த ரத்தத்தை சுமந்து கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. பரிசுத்த ரத்தத்தை சிந்துகிறதன் மூலமாக மனுக்குலத்தினுடைய பாவம் அகற்றப்பட போகிறது. மனிதர்கள், பாவிகளாயிருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாக மாறப்போகிறார்கள் என்பது தேவனுடைய மாறாத பெரிய திட்டம், ரட்சிப்பின் திட்டம் இல்லையா?